இந்த பாரு, இன்னைக்கு முக்கியமான வேலையா வெளியே போறேன். அது மட்டும் நல்லபடியா நடக்கலன்னு வையே, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. போ. என்னங்க அத்தை, ஏன் அவர் இப்படி இருக்காரு? பொதுவா எல்லாரும் உன் பொண்ணுதான் மகாலட்சுமி, அவ முகத்துலதான் முழிச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த குடுப்பனதே இவளுக்கு இல்லையே. இப்படி ஒரு கொடுமைக்கார மனுஷனை இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்ல. ஐயோ அண்ணி, அப்பா மேல எந்த தப்பும் இல்ல அண்ணி. தப்பு எல்லாமே என் மேலதான். என்ன, உங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்றியா? காலங்காத்தால என்னோட முகத்துல முழிச்சா ராசி இல்லைன்னு ஃபீல் பண்றாரு. அப்ப நான் தானே ஒதுங்கி போகணும். என்ன முட்டாள்தனமா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஒரு வீட்லயே எல்லாரும் இருக்கோம், ஒதுங்கி போகணும்னா எங்க போறது? இந்த வீட்ல என்ன அண்ணி இடமா இல்ல? அப்பா போற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மூலையில இருந்துக்கலாம். ஒரு பொம்பளை பிள்ளைய இந்த வீட்டு மூலையில ஓரமா ஒதுக்கி உட்கார வச்சா அப்படியே செல்வம் கொட்டுன்னு கொட்டிடுமோ? உன்ன மாதிரி ஒரு பொண்ண அதிர்ஷ்டம் இல்லன்னு நம்புறாரு பாரு. அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயம், கடைசி காலத்துல அவருக்கு இதெல்லாம் தப்புன்னு புரியறப்போ ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? வாழ்ந்த காலத்துல கரிச்சு கொட்டிட்டு கடைசி காலத்துல வருத்தப்பட்டு வந்து நிப்பாராம். நீதான் அவரை காப்பாத்தணுமா? இது நல்ல கதையா இருக்கே. அண்ணி, நான் எப்பவுமே அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டேன் அண்ணி. உன்னை யாருமா விட்டு கொடுக்க சொன்னா? விட்டு கொடுக்காத. அவர் அடிப்பாரு, உதைப்பாரு, அசிங்கப்படுத்துவாரு. விட்டே கொடுக்காத. கடைசி வரைக்கும் அவரும் திருந்த போறதில்ல, நீயும் மாற போறதில்ல.